சூர்யா சாட்டர்டே. ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா கோவம் வருது. அது அவனோட ஃபியூச்சருக்கு நல்லது இல்லைன்னு அவங்க அம்மா வாரத்துல ஒரு நாள் மட்டும், சாட்டர்டே மட்டும் கோவத்தை நீ வெளிக்காட்டு, மித்த நாட்கள்ல யார் மேலேயும் எந்த காரணத்தை கொண்டும் நீ கோவப்படக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாங்க. இவன் தான் ஹீரோவாச்சு. அடுத்தவங்க பிரச்சனை அவன் பிரச்சனை எடுத்து பிரச்சனை பண்ற ஒருத்தன் இவன். இப்போ ஒரு ஏரியா மக்களுக்காக வில்லனை ஹீரோ பகச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் சினிமா தான். இந்த ஒரு நாட்டு இருக்கு இல்லையா, அது சனிக்கிழமை மட்டும்தான் ஹீரோ கோப்படுவான் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேயோட பின்னப்பட்டிருக்க முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் சினிமா தான் இது. எதுக்கு திரும்ப திரும்ப இதை ஹைலைட் பண்றேன்னா, கமர்ஷியல் சினிமான்னு வர்றப்போ சில இடங்கள்ல நீங்க லாஜிக் பார்க்காம இருக்கிறதே பெட்ரு. ஏன்னா இந்த படத்தை எடுத்துக்கோங்களேன், லாஜிக்னு நீங்க பார்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அத்தனை பல கேள்விகள் கேட்கலாம் இப்போ உள்ள இந்த ஸ்கிரீன் பிளேலயே. ஸோ லாஜிக்கை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க. காமெடிக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததை விட அதிகமா இந்த ஹீரோஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த கதையில. அதனாலே ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸை பத்தி பேசுறப்போ அது எல்லாமே அவ்வளோ அழகா கொரியோகிராஃப் பண்ணப்பட்டிருந்தது, எல்லா ஸ்டன்ஸுமே. இது இல்லாம அந்த இடங்கள்ல சினிமோட்டோகிராஃபர் முரளிஜி அவரோட ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல எடிட்டர் கார்த்திகா சீனிவாஸ் அவங்களோட ஒர்க்கா இருக்கட்டும், இந்த மித்த போர்ஷன்ஸ்ல விட இந்த ஃபைட் சீக்வன்சஸ்ல தான் அவங்களோட ஒர்க் எல்லாமே ஹைலைட்டா தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு ஒர்க் இருந்தது டெக்னிக்கலாவும் சொல்றேன். மியூசிக் டைரக்டர் ஜெக்ஸ் பிஜாயா இருக்கட்டும், இவரை நம்ம மலையாள சினிமால ஆல்ரெடி பார்த்திருப்போம் ஏகப்பட்ட படங்கள்ல. இந்த படத்துலயுமே ஏகப்பட்ட சீன்ஸை அவர் மியூசிக் மூலியமா எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் இயக்குனர். ஆக்சுவலி இந்த இயக்குனர் இதுக்கு முன்ன இதே நானியோட பண்ணியிருந்த அன்டே சுந்தரங்கி கண்டிப்பா பலரோட ஃபேவரட்டான ஃபிலிமா இருந்திருக்கும். அதுல இருந்து டோட்டலா இதுவும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், பட் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா இது வந்திருக்கு. இங்க இயக்குனர் விவேக் அத்ரேயாவோட ரைட்டிங் நல்லா இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஆசை இருந்தா கூட ரைட்டிங்ல சில விஷயங்கள் அவங்க எடிட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அதுக்கு முழு காரணமும் படத்தோட ரன் டைம் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம், ஒரு 2 hours 50 minutes ஓடுது இந்த படம். அப்படிங்கிறப்ப ரன் டைம் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையாக தான் எனக்கு படுது. ஏன்னா இடையில நானே கூட டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இவ்வளவு நேரம் ஓடுதே படம். இன்ஃபேக்ட் படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்துக்குலாம் போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, லேக் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, பட் அதுவே ஒரு பெரிய போர்ஷன் எடுத்துக்கிற ஃபீல்ங்கிறது வருது. நான் சொல்றது இன்டர்வலுக்குலாம், அதாவது இன்டர்வல் போர்ஷன்லாம் சொல்ல, அதுக்கு ரொம்ப முன்னையே அதுவே ரொம்ப டைம் எடுத்துக்கிற ஒரு ஃபீல்ங்கிறது வருது. அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவங்க அதுக்கப்புறம் கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதுவான பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறப்போ பயமா தான் இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் இந்த படம் ஓட போகுதோ அப்படின்னு. என்னதான் படம் நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அது புரியும் நினைக்கிறவங்களுக்கு. அதனாலதான் பலரும் அந்த ஒரு பேச்சு வழக்காவே இருக்கு, 3 மணி நேரத்தை தாண்டிட்டா படம் ஓடுறது கஷ்டம், அதாவது கமர்ஷியலா ஹிட் ஆகுறது கஷ்டங்கிற அதை உடச்சி எத்தனையோ படங்கள் 3 மணி நேரத்துக்கு அதிகமா வந்த படங்கள் நம்ம தமிழ் சினிமாலே ஹிட் ஆகிருக்குதான். பட் அது அவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லா படமும் அந்த மாதிரி ஹிட் ஆயிருமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். கண்டிப்பா ரன் டைமை இவங்க கம்மி பண்ணியிருந்திருக்கணும், ரைட்டிங்லேயே கொஞ்சத்தை ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். மித்தபடி எமோஷனல் போர்ஷன்ஸ்னு பெருசா எழுதப்பட்டிருக்க 1-2 அம்மா சென்டிமெண்ட்னு வச்சிருக்காங்க. அது அவ்வளோ ஒன்றும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதலைன்னு வைக்கல, அது ஒரு ஃப்ளோல தான் வரும். மித்ததெல்லாம் ஓகே. ரைட்டிங்ல அந்த சொன்னது போல ரைட்டிங்ல சில விஷயங்களை அவங்களே ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். மித்தபடி எந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் குறையதும் கிடையாது. அண்ட் டெக்னிக்கலாகவே படம் நல்லா வந்திருக்கு. அவுட் அண்ட் அவுட் ஒரு நல்ல ஆக்ஷன் கமர்ஷியல் சினிமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். பெருசாக வல்கரான சீன்ஸோ டைலாக்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தைரியமாக நீங்கள் ஃபேமிலியோட போய் ட்ரை பண்ணலாம். சொன்னது போல் இந்த ரன் டைமை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மித்தபடி கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒர்த்தியான ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இது இருக்கும். குறிப்பாக எஸ்ஜே சூர்யா வேற இருக்காது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேரை அந்த ஸ்க்ரீனை விட்டு விலகாமல் பார்த்துக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான கமர்ஷியல் சினிமாவாக இது இருக்கும் இந்த வீக்கெண்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேமிலியோட. எனக்கு அந்த ரன் டைமை தவிர்த்து வேறு எதுவும் இந்த படத்தில் பெரிய குறை எதுவும் படலை. ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் ட்ரை பண்ணலாம். எனக்கு கூட முடிச்சிருந்தது. பார்த்துட்டு இந்த படத்தை தாச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன்.